தேவனுடைய மகிமையா அல்லது மனிதனுடைய புகழ்ச்சியையா அங்கீகாரத்தையா நான் எதை தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க போகிறோம். இப்போ இந்த தேவனுடைய மகிமையையும் மனிதனுடைய அங்கீகாரத்தையும் புகழ்ச்சியும் தேடுவது அப்படிங்கிற இந்த கான்டெக்ஸ்டில் தேவனுடைய மகிமையை நாம் தேட வேண்டும். அதை தான் வேதம் போதிக்கிறது. இதை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தேவனை விசுவாசிப்பது இந்த இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். அல்லது சுவிசேஷத்தை தேவனுக்கு முன்பாக அவரை பிரியப்படுத்துகிற விதத்திலே பேசுவது, தேவனுடைய அங்கீகாரத்தை நாம் விரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. யோவான் சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 42வது வசனத்தில், ஆயிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்காதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். 43 அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்போ மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தடை என்ன தெரியுமா? வெறும் பாவம் மட்டுமல்ல. மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுவதற்கு தடை என்ன தெரியுமா? கடவுளால் வருகிற மகிமையை அங்கீகாரத்தையும் காட்டிலும் நம்ம உலகத்தால் வருகிற உலக மனிதர்களால் உலகத்தினுடைய சிஸ்டம் அதன் மூலமாக வருகிற அங்கீகாரத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி மேன்மையாக அதை பாராட்டுவோம் என்று சொன்னால் நம்ம ஆண்டவர் இடத்துல வர முடியாது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சுக்கு இயேசு கிறிஸ்து பின்னாடி போனால் நான் வர்றேன், எனக்கு ஆயத்தம்தான், நான் மனம் திரும்பி வருவேன், ஆனால் எனக்கு பொண்ணு கிடைக்குமா, எனக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க. அல்லது அரசாங்கத்தினால் சில சலுகைகளை நான் இழக்க வேண்டியது வருமா, ஒருவேளை அப்படி யோசிக்கிறாங்க. ஒருவேளை என் சொந்த பந்தம்லாம் என்னை விட்டு போய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதினாலே நான் தனிமைப்படுத்த விடுவேனா, ஜனங்க அப்படி யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த உலகத்தாரால் நான் ரொம்ப கீழ்நிலையாக எண்ணப்படுவேனா அப்படி சிலர் யோசிக்கிறாங்க. இப்போது மனிதன் மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசித்து கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு வெறும் பாவம் மட்டும் தடையில்லை. நிறைய பேர் விரும்பினாலும் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக இன்னைக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனால் வருகிற மகிமையை விடவும், தேவனால் என்னுடைய பிள்ளை நீ நீதிமான், நீ பரிசுத்தவான் அப்படின்னு தேவனால் வருகிற அந்த அந்தஸ்தையும் அந்த மகிமையையும் அவர் விரும்பாமல் மனிதர்களுடைய அங்கீகாரத்தை அவங்க யோசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்நாட்களில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஒரு மனிதனை உடனடியாக எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, ஜெபாலயத்திலேருந்து அவங்கள வெளியே தள்ளிடுவாங்க. அப்போ இவர்களுக்கு தேவன் வேண்டாம், ஜெப ஆலயத்தின் மூலமாக மத ரீதியாக வருகிற ஒரு அந்தஸ்து வேணும். இன்றைக்கி நிறைய பேர் நான் ஒருவேளை ரோமன் கத்தோலிக் சபையில் போயிட்டுருக்கேன், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பின்னாடி வந்தேன்னா கல்லறை கிடைக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க உண்டு. ஒருவேளை என்னுடைய நல்லது கெட்டதுக்கு அவங்க வேணுமே அப்படி சொல்லி யோசிக்கிறவங்க உண்டு. அப்போ ஜெப ஆலயத்திலிருந்து புறம்பாக்கப்படக்கூடாதுன்னு தான் அன்னைக்கே ஜனங்க யோசித்தாங்க. அப்போ ஒரு மத ரீதியான அந்தஸ்தை கடவுளுடைய பிள்ளையாவதற்கு விடவும் மேலானது அப்படி சொல்லி நினச்சாங்க. 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். இன்றைக்கி இந்த சுவிசேஷத்தை தெளிவாக பேச வேண்டும் என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் நிச்சயித்திருக்கணுங்க. ஒருவேளை அவன் மக்களுக்கு ஏற்ற விதமாய் ஆறுதலாய் மக்கள் காயப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு போலியான நம்பிக்கை அவர்களுக்கு அப்படி ஜனங்களை பிரியப்படுத்த ஒரு மனிதன் நினைத்து விட்டான் என்று சொன்னால் ஒருவேளை அவன் சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியாதுன்னா கடவுளுக்கு பிரியமாய் அவன் பேச முடியாது. பவுல் சொல்கிறாரு, என்ன உண்மையுள்ளவன்னு நம்பி இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் எனக்கு தந்து விட்டார், ஆகவே நான் தேவனை பிரியப்படுத்தும்படி இதை கலப்பில்லாமல் பேச போகிறேன். ஒருவேளை அந்த தீர்மானம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஒருவேளை நான் மனுஷரை பிரியப்படுத்தி வாழணும்னு நினச்சேன்னா நான் ஒரு கிறிஸ்தவனே அல்ல. மனுஷரை பிரியப்படுத்தி நான் போதித்தேன்னா நான் ஒரு ஊழியக்காரனே அல்ல. யோவான் 5:41 வசனத்தில், நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தும் நீர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுயநாமத்தினால் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். 44 தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவருக்கொருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவை சரியாக போதித்து ஊழியம் செய்வதற்கும் தடை என்ன தெரியுமா? மனிதனால் வருகிற மகிமையை நாம் தேடுவோம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய தடை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.